Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது பிங்க் கலர் saree, ப்ளூ கலர்ல முந்தான வந்திருக்கு. கீழேயும் பார்டர் வந்து ப்ளூல வந்திருக்கு. அதுக்கு கான்ட்ராஸ்டா தான் ப்ளவுஸ் கொடுத்திருந்தாங்க. மிஷின் எம்ப்ராய்டரி வர்க் போட்டு கொடுத்ததுனால நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இதுல ஒரே ஒரு காம்ப்ளிகேட்டடா விஷயம் என்னன்னா அவங்க வந்து போட் நெக் வந்து ஸ்டிட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் போட் நெக் ஷேப்பில் அவங்க ஒர்க்கு போடல. ஒரு மாதிரி நார்மல் நெக்கிலே போட் நெக் ஷேப்பில் வந்து ஒர்க் போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பேக் சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப கழுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வர கழுத்து தான் வச்சுருந்தாங்க. அது ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான் வச்சு கொடுக்க சொன்னாங்க. எல்போ ஸ்லீவுக்கு வந்து பார்டர் மேலே ஒர்க் போடாமல் பார்டருக்கு மேலே போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. அந்த பார்டரை வைக்கலாமா இல்லை பார்டர் இல்லாமல் தைச்சா வேறு ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வேணாக்கா, எனக்கு பார்டரோடு சேர்த்தியே எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதனால் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக அப்போ வேணாலும் தைக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக 2 saree கொடுத்துருந்தாங்க. 2 சாரீக்குமே மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான். நான் 2 ப்ளவுஸும் ஒரே அளவு தான். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து லைனிங் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். பேக் சைடு வந்து நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பர் வச்சியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கேன்வாஸ் பேப்பர் லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன் இல்லையா, அங்கே வந்து கேன்வாஸ் பேப்பர் வச்சும் அதே மாதிரி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பட்டு கேன்வாஸ் பேப்பர் வந்து எனக்கு வேண்டாங்க்கா, துணி மட்டுமே வச்சு எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, எனக்கு கேன்வாஸ் பேப்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கஸ்டமர். இப்படியும் ஒரு கஸ்டமர் இங்கே இருக்காங்க. ஒரு சில கஸ்டமருங்க வந்து எனக்கு கேன்வாஸ் பேப்பர் வச்சு ரொம்ப திக்காக எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற கஸ்டமரும் இருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. நான் ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 10 கேள்வியாவது நான் கேட்பேங்க. 10 கேள்வி கேட்டு தான் அவங்கக்கிட்ட அந்த ப்ளவுஸே வாங்குவேன். நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடில் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பேன் நான். இப்படி இருக்குல்ல அம்மா, இப்படி போடுவீங்களா நீங்கள், இந்த மாதிரி வச்சு தைக்கணுமா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் கேட்பேன் நான். ஒரு சிலர் வந்து கேன்வாஸ் பேப்பர் வச்சு தைப்பாங்க, ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கஸ்டமர்கிட்ட அவங்க மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு கேட்டாவே நான் கம்பல்சரியாக உங்களுக்கு கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணணுமா இல்லை துணி வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணணுமா திக்காக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் அந்த அவங்க ஒர்க்கு போட்டு எடுத்துகிட்டு வந்து தந்தாங்கன்னா அந்த பிரித்து பார்த்துட்டு அந்த ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஒர்க்கில் வந்து ஸ்லீவுக்கு மேலே இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இந்த பார்டரை எடுத்துகிட்டு இந்த ஒர்க்கு மட்டும் வைக்கவா அப்படின்னு கேட்பேன். இல்லை இந்த பார்டரோடு வேணுமா அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி மிஷின் ஒர்க்கு போட்டிருக்காங்க, இது உங்கள் மெஷர்மெண்ட்டில் வந்து அளந்து பார்ப்பேன். நான் வந்து அளந்து பார்ப்பேன். ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருவாங்க. அவங்களது 6 இன்ச்சு இருக்குன்னா 6.5 6.25 அப்படி ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுருவாங்க மிஷின் எம்ப்ராய்டரி போடுறவங்க. அப்போ வந்து நான் கேட்பேன், உங்களோட மெஷர்மெண்ட்டில் இருக்கிற அளவுக்கே நான் ஸ்டிச் பண்ணணுமா இல்லை இந்த ஒர்க்கு போட்டிருக்காங்களே அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணுமா, அது வந்து கொஞ்சம் 1 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லி கேட்பேன். கேட்டுட்டு இல்லை எனக்கு வந்து நார்மலாக என்னோடய அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வேங்க, எக்ஸ்ட்ரா இருக்குது எனக்கு வேணாம், கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கஸ்டமர். பரவாயில்ல, எனக்கு கீழே இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சு தான் போடுறேன், கொஞ்சம் நாளைக்கு எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற கஸ்டமரும் இருக்காங்க. அதனால் ஃபுல் டீட்டெயிலாக நான் கேட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னாக்கா நம்மக்கிட்ட நல்லா இருக்குது, இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி தருவேன். அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, மற்றதில் இது பிரச்சனையாக இருக்குது எனக்கு, இது வந்து நல்லாவே நீங்கள் தைக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லக்கூடாது. அது வந்து நான் முக்கியமாக பார்ப்பேன். அப்படி பார்த்து தான் நிறைய கஸ்டமர்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். என்கிட்ட வரும்போது எனக்கு ஒரு வேளை டைட்டு லூஸு அது வந்து சகஜம். நம்மளுக்கு நார்மலாக ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அதில் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் எப்படியாவது நம்மளுக்கு லூஸ் டைட்டாக இருந்துச்சுன்னா லூஸ் வைப்போம், லூஸாக இருந்தால் டைட் வைப்போம், ஏதோ ஒரு வேலை பண்ணிவிடுவோம். மற்றபடி வேறு மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவுமே மாற்றாமல் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணி தருவோம். அது மாதிரி
நம்மக்கிட்ட ஃபால்ட்டுன்னு வந்தாக்கா கொஞ்சம் லூஸாக இருக்குது டைட் பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு டைட்டாக இருக்குது கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுங்க, அப்படி அந்த பிரச்சனை மட்டும்தான் நம்மக்கிட்ட வரணும். மற்றபடி ஃபிட்டிங்கு, ஸ்டிச்சிங் மெத்தடு அதெல்லாம் நல்லா இல்லை, இந்த ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி கொடுக்கல நீங்கள், அந்த மாதிரி ஃபால்ட்டு, அப்புறம் எனக்கு பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து உட்காரல, அப்படி அந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வராமல் தான் நான் மோஸ்ட்லி ப்ளவுஸ் தைப்பேன். அந்தளவுக்கு நான் வந்து பார்த்து தைப்பேன். அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் கடையில் எடுத்துன்னு போய் தருவோம் ஜென்ஸ் டெய்லருங்கிட்ட, அவங்க வந்து எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஏன் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு சில கஸ்டமரு. அவங்களுக்கு அளவு ப்ளவுஸு என்ன இருக்கோ அதுபடி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம்ளாக ஏதாவது வாண்டடாக இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தருவாங்க. நம்ம சொல்லலைன்னா நம்ம ப்ளவுஸ் என்ன அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து நம்மக்கிட்ட வந்து கஸ்டமருங்க வருவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் என்ன எப்படி தைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுபடி நான் வந்து ஸ்டிச் பண்ணி தந்துடுவேன். பாட் நெக் வந்து ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பாட் நெக் ஷேப்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்து நான் ப்ளவுஸ் தைக்கும் போதே ப்ளவுஸோட நாட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாட்டு வைக்க மாட்டேன், ஏன்னா ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கணும், அந்த பிசர் வந்து தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில நேரத்தில் நம்ம பைப்பிங் வைக்கிறோம் இல்லையா ப்ளவுஸ்க்கு, அந்த மாதிரி நேரத்தில் டிசைன் வைக்கிறோம் இல்லையா கட் ஒர்க் டிசைன், அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் நான் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு வைப்பேன். இல்லை நார்மல் ப்ளவுஸு இல்லை எம்மிங் வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு, இது மாதிரியெல்லாம் ப்ளவுஸ் தைக்கும்போது நான் நாட்டு வந்து அந்த லைனிங் அட்டாச் பண்ணும்போதே நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். பட் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து தைக்க முடியல, ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த கார்னரில் வந்து ஒர்க்கு போட்டதுனால திருப்ப முடியல, கரெக்டாக வந்து திருப்ப முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ளவுஸ் நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாட்டை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணேன். இப்படி தான் வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு, இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது நாள் வரைக்கும் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள், எந்த மாதிரி மெத்தடில் ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட் நெக் ஷேப்பில் பாட் நெக் வச்சுருக்காங்க, அந்த நெக் ஷேப்லேயே நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸும் கிளாத்லேயே வச்சு கொடுத்துட்டேன். அவங்க வந்து எந்த ஒரு ரெடிமேட் ஹேங்கிங்ஸும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் கிளாத்லேயே நான் வச்சு கொடுத்துட்டேன். நார்மல் ஹேங்கிங்ஸ் தான் வச்சு கொடுத்தேன், எந்த ஒரு டிசைனும் வைக்காமல். இதுலேயும் நம்ம எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம், அதுலேயே ஒரு சில கஸ்டமருங்க வந்து நாட்டுக்கே நிறைய டிசைன்ஸ் கூட வச்சு கொடுங்க, இந்த மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நெட்டில் பார்த்துக்கிட்டு கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது அந்த மாதிரி டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி தருவேன். அப்படி இல்லைனா நார்மலாக வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூ மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து சுற்றியும் தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மெஷின் ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறோன்னா அதில் ஒரு சில விஷயம் வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னன்னாக்கா ஒரு சில கஸ்டமருங்க சொல்லுவாங்க, எவ்வளோ மிஷின் ஒர்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஒரு தொகை சொல்லுவோம். அதுக்கு எங்கே இவ்வளோயா, நார்மல் ப்ளவுஸ் கூட இவ்வளோ தான் வாங்குறீங்க, இதில் ஆல்ரெடி நாங்களே ஒர்க்கு போட்டு கொடுத்துட்டோம், மிஷின் எம்ப்ராய்டரி போட்டுவிட்டிங்களா, வெறும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தானே அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனால் மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸுன்றது ரொம்ப கொஞ்சம் பார்த்து தைக்க வேண்டிய விஷயந்தான். என்னன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து கழுத்து வந்து நாம் எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் வைக்கிறோம், வச்சு கட் பண்ணி தைச்சிடலாம். அதுக்கப்புறம் கை எங்கே வரணும் அதெல்லாம் நாமளாக முடிவு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுது. பட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து இதில் வந்து இன்னொருத்தரோட வேலையும் அதில் இருக்குது, அந்த வேலையோடு சேர்த்து நம்ம வேலையும் கரெக்டாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால்
அவங்க எங்கே ஒர்க்கு போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் தான் நம்ம பாடி ஷேப் கொண்டு வரணும், பாடி ஸ்டிச் பண்ணணும். எல்லாமே நம்ம அதே மெஷர்மெண்ட்டில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. மூளைக்கும் வேலை தரணும், கைக்கு காலுக்கும் வேலைக்கு தரணும். அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் காசு வாங்குவோம். அது புரியுறதில்ல ஒரு சில கஸ்டமருங்களுக்கு. இவ்வளோ ரேட்டா, இவ்வளோ நார்மல் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் கூட இவ்வளோ இல்லையே, நீங்கள் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படியெல்லாம் கேட்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறோம், எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அதில் ஏதாவது சிசர் கட்டு விழுந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். பட் இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க்கோ இல்லை ஆரி ஒர்க்கோ ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறதுக்குள்ளே 2 ப்ளவுஸ் தைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிடும். அந்தளவுக்கு நம்ம மைண்டை ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுட்டு தான் தைப்போம். இது கரெக்டாக வரணும், இந்த ஷேப் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஃபினிஷிங் நீட்டாக கொடுக்கணும், நீட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்த்து தைப்போம். அது நம்ம கஸ்டமருங்களுக்கு தெரியறதில்ல. அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக எடுத்து சொல்லுங்கள், நான் இப்படி தான் தைக்கிறேன், இந்த மெத்தடு தான் தைக்கிறேன். எனக்கு இன்னொரு விஷயம் அட்வான்டேஜாக போச்சு. நான் என்ன நினைப்பேன்னா, அந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கேட்டுட்டு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா ஒரு சில கஸ்டமருங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேங்க, உங்கள் ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணுறேன், வீடியோ கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன், நான் எவ்வளோ நேரம் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் கேட்குற ரேட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சரின்னு சொல்லிவிட்டு கவனம் ஆகிடுவாங்க. அது எனக்கு ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் கூட தான் எனக்கு. இப்போ நார்மலாக இந்த ப்ளவுஸ் தைக்கிறோன்னாக்கா இவ்வளோ ரேட் ஆச்சு, இவ்வளோ டைம் ஆச்சுன்னா அவங்க சொன்னால் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நீ சும்மாவே சொல்கிற, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுறதில்ல, ஜஸ்ட்டு 1 மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. நிறைய கஸ்டமர் நான் தான் சொன்னேன் இல்லையா, 20 வருஷமாக நான் துணி தைக்கிறேன்னா 20 வருஷத்தில் நான் எவ்வளோ கஸ்டமரை பார்த்துருப்பேன். ஒரு கஸ்டமர் ஒரு விதத்தில் இருப்பாங்க. ஒரு சில கஸ்டமர் பணத்தை பற்றி பார்க்க மாட்டாங்க, நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கா, நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்களா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிற ரேட்டு அவங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. கரெக்ட் டயத்துக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு சில கஸ்டமருக்கு காசும் கம்மியாக வேணும், அதே சமயம் நல்லா நீட்டாகவும் இருக்கணும், பர்ஃபெக்டாகவும் இருக்கணும், கேட்ட நேரத்துலேயும் கொடுத்துடணும். இந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க. ஒரு சில கஸ்டமருங்க நீ எப்படியோ தைச்சி கொடு, எனக்கு காசு மட்டும் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு கஸ்டமருங்க எனக்கு நேரத்துக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு கஸ்டமருங்க தைச்சி கொடு, எனக்கு அவசரம்னு சொல்லிவிடுவாங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமருங்கெல்லாம் இருக்காங்க. அதே சமயம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும், பண தேவை தான். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலினா நம்மளுக்கு பண தேவைன்றது நம்மளுக்கு சகஜம்தான். ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம துணி தைச்சி தான் அது நம்ம செய்யணுன்றது பட்சத்தில் அந்த செலவுக்கு திடீர்னு ஒரு செலவு வருதுன்னா சரி நம்மளுக்கு பணம் இப்போ ஸ்டிச் பண்ண உடனே யார் கொடுத்துடுவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம அந்த கஸ்டமருங்க ப்ளவுஸ் எடுத்து தைப்போம். ஆல்ரெடி கேட்டுட்டு கூட தைப்போம், இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பணம் தேவைப்படுது, உங்கள் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு பணம் கொடுத்து சீக்கிரம் வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைச்சிட்டு ஆஹா நம்ம ப்ளவுஸ் முடிச்சிட்டோம், நம்மளுக்கு பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பணம் ஸ்டிச் பண்ணிட்டேங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட் டைம் ஃபோன் எடுக்கும்போது தோ வர்றேன் வாங்கிக்கிறேன், ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு சொல்லி தைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கணும். இந்த மாதிரி கஸ்டமருங்க அப்புறம் நம்மளுக்கு ஒரு காண்டாகும், எதுக்கு தான் நம்ம இந்த துணி தைக்கிற வேலையை செய்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்ம கஷ்டப்பட்ட காசும் நம்மளுக்கு நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, அடுத்தவங்ககிட்ட நம்ம கையேந்திர நிலைமை ஆடுது நம்மளுக்கு, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். நிறைய கஸ்டமருங்க, நிறைய விதமான கஸ்டமர், ரொம்ப கஷ்டங்க அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி இந்த ஃபீல்டில் ப்ளவுஸ் தைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் 20 இயர்ஸும் நிறைய சந்திச்சிட்டேன், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் டைலராக இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் நாம் தைச்சி வச்சுட்டு ஃபோனை போட்டால் அவங்க வர்றேன்னு ஃபஸ்ட்டு காலுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. நாமளும் நம்ம தைச்சது வேஸ்ட்டு, நம்ம துணி தைக்கிற வேலையே நம்மளுக்கு வேஸ்ட்டு, நேரத்துக்கும் நம்மளுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். நிறைய இருக்குங்க. நான் இனிமேல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவிலும் என்னோடய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் ப்ளவுஸ் தைச்ச வீடியோஸில் வந்து நிறைய போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு ப்ளவுஸ் எத்தனை தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும், நிறைய கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எது சொல்கிறதான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன். சூப்பராக வந்தது. நீட்டான ஃபினிஷிங் தான், அழகாக இருந்துச்சு. நீங்கள் எந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி கொடுத்தா நீங்கள் எந்த மாதிரி தைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த கேன்வாஸ் பேப்பர் மட்டும் வச்சு தைக்காமல் இந்த மாதிரி கிளாத்தையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணால் கூட போதும். நம்மளுக்கு நீட்டாகவே இருக்கும், நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும். கழுத்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் ரொம்ப நாள் வரும். எம்மிங் வச்ச ஃபீலில் இருக்கும். அதனால் கிளாத்தை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எம்மிங் பைப்பிங் வைக்க வேண்டாம், அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இப்போ ஒரு கிளிப் ஆட் பண்ணேன் இல்லையா, அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.